அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று புத்தகம் ஒரு புதையல், இதுதான் தலைப்பு. நண்பர்களே, புத்தகம் என்பது ஒரு நாகரிகத்தின் சின்னம், ஒரு சமுதாய பண்பாட்டின் அடையாளம், ஒரு தேசத்தின் பெருமையை தீர்மானிக்கும் கருத்து கருவூலம், அறியாமை நோயால் விழுந்து கிடப்பவர்களை எழுந்து நிற்க வைக்கும் மாமருந்து, கோடிக்கணக்கான மக்களின் அறிவுக்கு விருந்து. இதுதான் புத்தகம். நல்ல நண்பர்களைப் போலவே நல்ல புத்தகங்களும் நமக்கு துணையாகி நல்வழி காட்டும். அறிவாலயமாகிய நூல் நிலையங்கள் வணக்கத்திற்கு உரியவை மட்டுமல்ல, வளர்ச்சிக்கும் உரியவையாகும். கிரேக்க நாட்டுக்கு பெருமை சேர்த்தவை தலைசிறந்த சிந்தனையாளர்களாக விளங்கிய சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ ஆகியோரின் கருத்துக்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டின் பெருங்கவிஞர் ஹோமர் எழுதிய ஒடிசி மற்றும் இலியட் ஆகிய காவியங்களும் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் முடிவு. இங்கிலாந்து நாட்டுக்கு பெருமை என்ன? சூரியனே அஸ்தமிக்காத காலனி நாடுகளா? இல்லை. இலக்கிய உலகம் ஏற்றி போற்றும் ஷேக்ஸ்பியர் காவியங்களே. எண்ணிக்கையில் அடங்காத காலனி நாடுகளை வேண்டுமானால் இழப்போமே தவிர ஷேக்ஸ்பியர் காவியங்களை ஒருபோதும் இழக்க மாட்டோம் என்ற அவர்களின், இங்கிலாந்து மக்களின் தீர்மானம். மனிதன் பிறந்த நிலையிலேயே விட்டுவிடப்பட்டால் அவன் மனிதனாக இருக்க மாட்டான், அவன் அரக்கனாகவே மாறிவிடுவான். அவன் வாழும் சூழ்நிலை அவனது இயற்கை தன்மையை சூறையாடிவிடும். கல்வி பெறாத மனிதன் தன் தேவைகள் இன்னதென்று உணராமலேயே இறந்து போவான். மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக சிந்தித்த அறிஞர்கள் அறியாமை நிறைந்த அக்காலத்தில் கடுமையான எதிர்ப்புக்கும் தண்டனைகளுக்கும் மரணத்துக்கும் கூட ஆளானார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று. சாக்ரட்டிஸ் நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்டதையும், வால்டர், ரூசோ, கார்ல் மார்க்ஸ் போன்றோர் நாடு கடத்தப்பட்டதையும், அவர்களது படைப்புகள் தடை செய்யப்பட்டதையும் வரலாறு இன்னும் சோகத்தோடு சுட்டிக்காட்டுகிறது. அவர்கள் அக்காலத்தில் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொண்டுதான் உலக மக்களுக்காக ஒப்பற்ற காவியங்களை, புத்தகங்களை, நூல்களை படைத்துள்ளனர். உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பிரெஞ்சு புரட்சியை மனித சமுதாயம் மறக்காது. அதற்கு காரணமான வால்டர், ரூசோ மரணமடைந்த பிறகே அவர்களது மதிப்பை பிரான்ஸ் நாடு உணர்ந்தது. அவர்களுடைய லட்சிய கனவுகளை நிறைவேற்ற மக்கள் திரண்டனர். பிரெஞ்சு புரட்சியால் உலகமே குலுங்கியது. அறிஞர் ரூசோ மரணமடைந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருடைய உடல் குக்கிராம புதைக்குழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு மிக பெரும் ஆடம்பர மரியாதைகளுடன் பாரிஸ் நகரம் நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அவருடைய மிகச்சிறந்த படைப்பான சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலை தீயிட்டு கொளுத்திய பாரிஸ் நகரம் இப்போது மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஒரு நூலாக கருதி மாலையிட்டு வழிபாடு செய்கிறது. உலகம் முழுவதும் சிந்தனையாளர்களின் எழுத்துக்களே மக்களை தட்டி எழுப்பி சிந்திக்க தூண்டியது. தமிழ்கூறு நல்லுலகத்தை பொறுத்தவரை 20ஆம் நூற்றாண்டை பாரதியின் யுகம் என்றே கூறலாம். அந்த எளிய மனிதனின் எழுத்தைக் கண்டு படைபலம் படைத்த ஆங்கிலேய அரசு அஞ்சி நடுங்கியது.
வ.உ.சி.யின் பேச்சும் பாரதியின் எழுத்தும் இந்திய விடுதலைக்கு எழுச்சியூட்டின. எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம் என்றான் மகாகவி பாரதி. ஓர் எழுத்தாளன் செய்வது புரட்சி பணி மட்டுமல்ல, புனித பணி என்பதை இவ்வாறு கூறுகிறார். சிந்தனையாளர்களால் தான் உலகம் உடனுக்குடன் புதுப்பிக்கப்படுகிறது. சிந்திப்பது என்பது விலங்குகளிடமிருந்து மனிதனை பிரித்து அவனது தனித்தன்மையை காட்டுவது. நாம் புத்தகங்களுக்காக செலவழிப்பது செலவீனமே அல்ல, அது ஒரு மூலதனம். இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மூலதனம் நமது இறுதி வரை வரவு வைத்து கொண்டே வரும். எனவே புத்தகங்கள் நமக்கு மிகச்சிறந்த புதையல்கள் என்றால் அது மிகையாகாது. மீண்டும் நாளை சந்திப்போம்.